வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. பிப்ரவரி 2002 தமிழ் அன்பொழியில் வெளிவந்திருக்கக்கூடிய சித்தர் தந்த கராத்தே அப்படிங்கிற கட்டுரையை தான் நாம் இப்பொழுது வாசித்துவிட்டு சிந்திக்க இருக்கிறோம். சுவாமிஜி அவர்கள் இந்த கட்டுரையில் தமிழ்நாடு அப்படிங்கிறதுனுடைய கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப மாடரேட்டாக இருக்கிறதுனால, அதாவது ரொம்ப குளிரும் இல்லை, ரொம்ப வெயிலும் இல்லை, ரொம்ப மழையும் இல்லை, அந்த மாதிரி இருக்கிற காரணத்தினால பல்வேறு நாடுகளிலிருந்து மகான்கள் நம்ம தமிழ்நாட்டை தேடி வந்தாங்க. ஏன்னா எப்போ எக்ஸ்ட்ரீமான கிளைமேட்டிக் கண்டிஷன் இருக்கோ அப்போ ஜீவகாந்த சக்தி வீணாக செலவாகி கொண்டே இருக்கும். ரொம்ப குளிராக இருந்தாலும் சரி, ரொம்ப வெயிலாக இருந்தாலும் சரி, ரொம்ப மழையாக இருந்தாலும் சரி, ஜீவகாந்த சக்தியினுடைய செலவு அதிகமாக இருந்து கொண்டே இருக்கும். அப்போ தவம் பண்ணி பண்ணி வேஸ்டாக எனர்ஜி போயிட்டே இருக்கும். அப்படிங்கிற காரணத்தினால மகான்கள் எல்லாம் ஒரு அற்புதமான கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை தேடி ஃபாரின்லேருந்தெல்லாம் கூட வந்தாங்க. அப்படி வந்தவங்க தான் போகர், சீனாலேருந்து வந்தார். அதே மாதிரி புலிப்பாணி அப்படிங்கிறவர் டைகர் அப்படிங்கிற பேரை தான் புலிப்பாணி சித்தர் அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டில் ஆக்கியிருக்கோம். அகஸ்தியர், இந்த மாதிரியான மகான்கள் எல்லாமே வெளிநாடுகள்லேருந்து வந்தவங்க. சித்தம் என்னும் உயிரின் மேல் மனம் வைத்து தவம் செய்து இறைநிலையை அறிந்த காரணத்தினால அவர்களை சித்தர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அந்த மாதிரியான சித்தர்கள் தவம் செய்யும் பொழுது அவர்களுடைய தவத்திற்கு இடையூறு விளைவிக்கும் மாதிரி முரடர்கள் சிலர் ஆயுதங்களை பிரயோகித்து அவங்கள தொல்லை கொடுப்பாங்க. அப்போ அந்த தொல்லைகள்லேருந்து தங்களை தற்காத்து கொள்வதற்காக அவர்கள் பயன்படுத்திய முறை தான் வர்மக்கலை அப்படிங்கிறது. வர்மக்கலையில் எந்த ஆயுதமுமே இல்லாமல் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய வர்ம புள்ளிகளை டச் பண்ணியே ஒருவரை என்ன வேணால் செய்ய முடியும், செயலிழக்க செய்ய முடியும், ஈவன் உயிரையே கூட பறித்து விட முடியும். சித்தர்கள் தங்களை தற்காத்து கொள்வதற்காக அந்த மாதிரியான வர்மக்கலையை பிரயோகித்தாங்க. இந்த அரிய கலையை வெளிநாடுகளெல்லாம் எடுத்துக்கொண்டு அதில் அந்த வர்மக்கலையே தான் கராத்தேயாக மாறி திரும்பவும் நம்ம நாட்டுக்கு வந்திருக்கு. சித்தர்கள் ரகசியமாகவே இந்த வர்மக்கலையை வைத்திருந்த காரணத்தினால தமிழ்நாட்டில் அநேகமாக அது மறைந்தே போய்விட்டது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ திரும்ப இந்த வர்மக்கலைங்கிறது கொஞ்சம் புழக்கத்தில் வர ஆரம்பிச்சிருக்கு. சித்தர் தந்த கராத்தே. ஆன்மா என்றால் உயிர், உயிரை உணர்ந்தால்தான் ஆன்மீகம், ஆன்மாவை உணர்ந்தால் ஆன்மீகம். உயிரை உணர்ந்து அதன் மேல் மனம் வைத்து பயிற்சி செய்வதுதான் தவம். இந்த தவத்தை செய்து வெற்றி பெற ஒரு குறிப்பிட்ட காலம் ஆகும். அக்காலத்தில் புறச்சூழ்நிலை ஒரு சங்கடமாக அமையாதிருந்தால் நலம். அத்தகு சௌகரியமான சூழ்நிலையை கொண்டதாக நமது தமிழ்நாடு காலங்காலமாக இருக்கிறது. கொஞ்சம் பழகி கொண்டால் போதும், மிக குறைந்த ஆடையோடு கூட ஆண்டு முழுவதும் இனிமையாக தமிழகத்தில் வாழலாம். கடும் குளிர் கிடையாது, கடும் வெப்பமும் கிடையாது, கனமழை கிடையாது, கொடும் வறட்சி கிடையாது. எனவே இயற்கையை எதிர்த்து போராடி கொண்டிருப்பதில் நேரத்தையும் பிரயாசையையும் செலவிட வேண்டியது இல்லை. எனவேதான் தமிழகத்தில் ஆன்மீகம் தழைத்தது. உயிர் மேல் மனம் வைத்து தவம் செய்கின்ற முறையான ஆன்மீகத்துக்கு தமிழ்நாடு ஏற்றதாக அமைந்து இங்கே உயிர் உணர்வாளர்கள் அதிகமாக வாழ்ந்தார்கள். உயிருக்கு சித்தம் என்றும் பெயர்கள் உண்டு. அதனால் இவர்களுக்கு சித்தர்கள் என பெயர் வந்தது. தவத்திற்கு பொருத்தமான தட்பவெப்பமானது ஆண்டு முழுவதும் இனிமையான பருவங்களாக நிலவி வந்ததால் உலகின் வேறு பாகங்களிலிருந்தும் வந்த ஆன்மீக ஆர்வலர்கள், ட்ரூத் சீக்கர்ஸ், தமிழ்நாட்டுக்கு சேர்ந்தனர். இங்கு சில காலம் வாழ்ந்து ஆன்ம சாதனை செய்து வெற்றி பெற்ற பின் தங்கள் நாட்டுக்கு மீண்டும் சென்றனர். அகஸ்டஸ் என்ற பெயரிய மேல்நாட்டுக்காரர் தமிழகம் தவத்தில் தேர்ச்சி அடைந்தார். அவரைத்தான் நம் மக்கள் அகஸ்தியர் என்றனர். அதேபோல் டைகர் என்ற வெளிநாட்டு பெரியார் இங்கும் பெயற்ற பெயர் புலிப்பாணி.
போகர் சீனத்திலிருந்து வந்தவர். நம் நாட்டு சித்தர்களின் ஆன்மீக நெறியை இங்கு வந்து தங்கி பயின்று தங்கள் நாட்டிற்கும் அவர்கள் எடுத்து சென்றனர். ஆனால் வாழ்க்கை பண்பாடாக அவர்கள் தமிழ்நாட்டில் கற்றுக்கொண்டதெல்லாம் வேறு நாடுகளில் முழுமையாக பின்பற்றப்படவில்லை. ஒரு சில குறிப்பிட்ட உடற்பயிற்சிகளும் வேறு சில வித்தைகளும் மட்டும் அயல்நாட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. அதில் ஒன்று வர்மக்கலை. வர்மக்கலை என்றால் என்ன? முரடர்களும் மூடர்களும் தருகின்ற தொந்தரவிலிருந்து தங்களை காத்துக்கொள்வதற்கு சித்தர்கள் ஒரு ரகசியமான திறமையை வளர்த்து கொண்டார்கள். ஆயுதம் வைத்திருக்கும் எதிராளியிடமிருந்து ஆயுதமே இல்லாமல் வெறும் கையை கொண்டே தங்களை காத்துக்கொள்ள சித்தர்கள் உருவாக்கி வளர்த்து கொண்ட வித்தையே வர்மக்கலை. இந்த அரிய கலையை கொண்டு நோயை போக்கவும் கூட முடியும். இந்த கலையில் ஒரு குறிப்பிட்ட வித்தையை பிரயோகித்தால் எதிரிக்கு உடனே ஒன்றும் ஆகாவிட்டாலும் சில நாட்களில் தானே இறந்து போவான். அவ்வளவு வீரியம் பொருந்தியது இந்த வர்மக்கலை. அதை சித்தர்கள் ரகசியமாகவே வைத்திருந்தனர். அதனால் அது தமிழகத்தில் அநேகமாக மறைந்தே விட்டது. இந்த வர்மக்கலையை கீழ்நாடுகளுக்கு சென்று கராத்தேயாக மாறி நம் நாட்டிற்கு வந்திருக்கிறது அப்படின்னு கராத்தேயை பற்றிய கதையை சுவாமிஜி அவர்கள் கூறுகிறார். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.